ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யாரோட வாய்ஸ் பார்க்க போகிற அப்படின்னா எம்ஆர் ராதா தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இருந்தாலும் அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அவரோட வாய்ஸை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஒரு மாதிரி பேசுகிறேன், கேளுங்க. கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் கூட்டுறதை கேட்டேன், கூப்பிட்டானுங்களா? நகரத்து தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது மேல்நாட்டில் இருக்கிற நின்றுட்டு கூட்டுறோம், இங்கே இருக்கிற குடிச்சிட்டு கூட்டுறோம். நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர கிட்டு போட்டு நீ வேற நம்ம கேட்டாத தொல்லையில்ல. தொழிலாளர் கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, இந்தியாவில் கோர்ஸ் கணக்காக வச்சுட்டு இருக்கிற கட்சியை எல்லாம் பிஸ்னஸில் போட்டிருக்கோம். ஒன்றும் லாய்க்கில்ல. அடை அம்மா எனக்கு இந்த நேரத்தில் வேற கல்யாணம் வேற ஏற்பாடு. அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா? பெண்ணு பெரிய இடம், 120 அடி உயரம். அட போட பகலாவா பத்திரம் கொண்டவா கொஞ்சம் கூட அறிவில்லை. பத்தல் போடுறவன் சுண்டாப்படி எல்லாம் கொண்டு விட்டுக்கிறேன். ஐசா கேட்டாவும் தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். ஓ ஐயாம் சாரி மிஸ்டர் பிள்ளை, சாரி. சிலையில் வயலுக்கு வச்சுட்டு போ, போய் போடு, குப்பத்தில் போடு, போ போ ஓ அப்படி போ. ஓ ஓ மிஸ்டர் பிள்ளை, நான் இதை சத்தம் போட்டு சொன்னா அது ஃபீல் பண்ணாதா பிள்ளை? மேரேஜ் டைமில் மீட் பண்ணேன். அப்போ பேட் பாடியோடு இருந்தேன். அப்பா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு இது வேணும்னு. அப்பன் 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 என்ன மேன் அசிங்கமாக கோடு வீடு இழுத்துட்டும் விபூதிப்பட்டப்பா வாட்பட்டை வாட்பட்டை ருத்ராட்சமப்பா ருத்ராட்சம். மக்களை யாரும் கரெக்டாக பசங்க எல்லாம் கொண்டு விட்டுறேன். கிராமத்தில் எல்லாம் பக்கலாப்பில் விட்டுட்டு குரோட்ட சிலை போச்சு தின்னுட்டுக்கிறான். குரோட்ட சிலை எல்லாம் பிடிக்க திக்கிறான். சோமான் யாரும் பண்ணி யாரும் கேட்கறது அதை வெளியே ஆரம்பிச்சிடுவேன். கேட்டோம் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? எங்கிட்ட பேசணும்? எங்களோட டைம் கிடையாது. நோ டைம். இப்போ பேச டைம் கிடையாது. லேட்டரில் மீட் பண்ணுறது. இதெல்லாம் லெட்டர்ல எழுதுற விஷயம் இல்லப்பா, நேர்ல சொல்லணும். சொல்லு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு சோபனம் வச்சிருக்கு. டுடே நைட். யார் பர்மிஷன் வச்சது? இடியட். ஐயத்தாவி தான் தம்பி பார்த்து. நான் சொல்றேன், பிளடி இடியட். என் பர்மிஷன் இல்லாம யார் கேட்டது வச்சதோ? இடியட். தமிழ்ல மச்சா கிச்சா கூட கூட எவ்வளவு சொல்லிக்கிறது? நான் சொல்றேன், தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. இடியட் இடியட். இந்த பிளடி இடியட். இன்னைக்கு டைட் சுமார வச்சிருக்குது. நாளைக்கு டைட் வர சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. பிள்ளை, இன்னைக்கு வேற இடத்துல ஃபங்க்ஷன் இருக்கு. இதை நாளைக்கு வச்சுக்கோ. ஓகே, நாளைக்கு பகல்ல வச்சுக்கோ. சரியா இல்லையா தம்பி? பிள்ளை இப்படி செஞ்சாங்கடா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா? அதனால இன்னைக்கு ராத்திரி வச்சுக்கலாம். சந்திரன் குரு என்ன நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லும். நாளைக்கு நைட்டு வர சொல்லும். நாளைக்கு நைட்டு வர சொல்லும். நாளைக்கு பிடிச்சிடலாம். கேட்டு நான் சொல்ல சொல்லும். நாளைக்கு பகல்ல வச்சுக்கலாம் இல்லையா? சந்திரன் குரு பொண்ணு சொந்தக்காரனா? வருங்களா சார்? ஓ பிளானட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் சிகரெட். ஓ 2 மணிக்கெல்லாம் வரேன்னு சொல்லும். மிஸ்டர் பிள்ளை, 2 இடத்துல அட்டன் பண்ணணும். ட்ரபுளாக இருக்கும். 10 o'clock நாளைக்கு 2 o'clock அட்டன் பண்ணணும். ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். நேற்று ராத்திரி அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ராத்திரி எங்கே போன நீ எல்லாம் கேட்கக்கூடாது. ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை. இது வரைக்கும் ஒருத்தரும் என்னை கேட்டது இல்லை. இதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் என்னை கேட்டிருக்கிறேன். மாமனாராச்சு எந்த நாராக கேட்கக்கூடாது. பொண்ணு உலகாலே எங்கே கூட்டுறவங்க சொல்லி இங்கே வந்து தள்ளி இருக்கிறேன். இருக்கு தம்பி, நேரமா பேசு. எங்க விளையாட வேலை என்ன மேன் ரவுடி தரம் பண்றேன்? என்ன மேன் தண்ணி கேட்டு அடிச்சிருக்கியோ? ஸ்டாப். நீ இல்லாம டைவர்ஸ் பண்ற போ. இப்ப ரத்து பண்ற போ. மரியாதை என்ன மேன் தெரியும்? என்ன மேன் தெரியும் மரியாதைடா? போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடே? பாடாதே போறே பின்னாடியே போறியா? வராதே போ. பெரிய பொண்ணை பத்திரிட்டு கவலைப்படுறேன் போ. நான் பெத்த புண்டாச்சு. மேன் பத்த மேன் பத்த எல்லாம் உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. கூப்பிடுறது கேட்கல. புஸ்தகம் படிக்கிறீங்க. கேட்டாம இருக்கேன். டாக்டர் வரல. அதான்
மாமன் போயிட்டானே, அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? சாகு துறையை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் துறை. வாங்க டாக்டர் சார். இப்ப எப்படி இருக்கு? மோசமாக போயிட்டு இருக்கு சார். ஐயோ நேரத்தில் துறையில் கூப்பிட ஆரம்பிச்சதும் இப்போ கடலில் துறையாகணும் சார். என்ன புரியல. இந்த வாரி பற்றி உங்களுக்கு புரியுதா சார்? ஏன் இப்படி கேக்குறீங்க? புரியல. இன்னொரு கூட டாக்டர் வச்சுட்டு போயிருக்கு சார். தப்பா அடிச்சுக்கிறே சார். ஆமாம் சார். டாக்டர் கூட வச்சுக்க சார். ஆனால் வச்சு அனுபவ உடம்ப வச்சு அதுவே கற்றுக்காதீங்க சார். ஒரு கோடையிலே ஒரு டாக்டர் கூட வச்சு பாருங்க சார். கற்றுக்காதீங்க. பயப்படாதீங்க. இங்க கொஞ்சம் எழுந்திருச்சு நில்லுங்க. முடியாது டாக்டர், முடியாது. நீ கஷ்டப்பாது முடியாது சொல்கிறேன். முடியாது. எப்படி தொந்தரவு கொடுக்குறேன். டாக்டர் தான் சொல்றாரு, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். அவன் சொல்லுவாங்க, அவன் எதிர்த்து தச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க. ஏன் இப்படி வளைகிறீங்க? சக்கஸ் கலைக்கிறேன். ஏன் டாக்டர்? காலை வித்தியாசம் இருக்கு டாக்டர். காலம் பெட் ஆயிடுச்சு டாக்டர். காலம் பெட் ஆயிடுச்சு டாக்டர். நிற்க முடியல டாக்டர். நிற்க விடுறாரு. படுக்க வைங்க. வெள்ளை வெள்ளை இருக்க இந்த இடத்துல கிள்ற வலிக்குதான்னு சொல்லு. சாப்பிட்டேன் இல்லை சொன்னீங்க இல்லை. சதையில் ஒன்றும் மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அந்த அரச ரத்தத்தில் ஏதோ கோளாறு ஆயிடுச்சு. ரத்த கோளாறு. ரத்த கோளாறு தானே. ரத்த கோளாறு தானே. நிறைய சிகரெட் பிடிக்கிறதாக நாம சொன்னானே. கண்ணா பின்னான்னு குடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? ரொம்ப நாளாக குடிக்கிறேன் சார். வாரிலிருந்தா குடிச்சுட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் நிறுத்திடுறேன் சார். பேசாம சிகரெட்டையே குடிக்க சொல்லுங்க. தினசரி ஒரு சிகரெட் ஒன்று பார்த்தா சார். ஒன்று பார்த்தா சார். ஒரு 2 டாஸ் வரும் சார். ஒரு 2 டாஸ் சொல்லு சார். நோ சரி 5 சிகரெட் குடிங்க. 5 பார்த்தா சார். அஞ்சு பார்த்தா சார். 5 2 10 குடிக்கிட்டுவேன் சார். எப்படி வேணாலும் குடிங்க. சரி நான் வர்றேன். கடுமையான குஷ்டம்.